மறுக்க முடியாது. வாங்கினா இவன் 100 கோடி சொத்து கணக்கு காமிக்கிறான். கோபாலபுரத்தில் ஒரு வீடுங்கிறான். கோபாலபுரத்தில் வீடு, கோபாலபுரத்தில் ஒரு வீடா? கோபாலபுரத்தில் மட்டும் 8 வீடு. நாடு முழுக்க சொத்து, கடல் கடந்த நாடுகள்ல சொத்து. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத நிறுவனம் இந்த நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் நொறுங்கி போயிட்டான். நான் டெல்லியில இருந்து நிகழ்ச்சி முடிச்சிட்டு வர்றேன், ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் வர்றேன். ஒரு செவனப்பு கேட்டேன், செவனப்பு கொண்டு வந்தா விமான பணிப்பெண். ஒரு செவனப்பு குடிக்கலான்னு குடிச்சேன். குடிச்சதுதான் அடுத்த 10 நிமிஷத்துல வந்து 50 rupees வேணும்னு கேட்டா. செவனப்பு 50 ரூபாய்க்கு வித்துட்டா. ஏன் வித்துட்டா, என்ன விஷயம் தெரியல. விமானத்துல எல்லாம் சும்மா தருவான்னு சொன்னானோ, அதெல்லாம் வாங்கி தின்னுட்டேன்னு நான் லட்சுமணன் சொன்னேன். இது கலாநிதி மாறம் வாங்கிட்டான், இனி எல்லாத்தையும் வித்துரும். சோடா விற்க ஆரம்பிச்சுட்டான். மல்லையா இங்க எதுக்கு வந்தா, மதுரை அழகிரி கல்யாண வீட்டுக்கு 2 நாள்ல தகவல் வருது பாருங்க. கிங் ஃபிஷரை இந்த பையன் வாங்க போறான். யாரு? அழகிரி வாங்க போறான். அவன் ஸ்பைஸ் ஜெட்டை வாங்கிட்டான், இவன் கிங் ஃபிஷரை வாங்கிட்டான். இந்த சொத்து கணக்கெல்லாம் காமிச்சே நீ. வேளச்சேரியில ஸ்டாலினுக்கு பங்களா காமிச்சே நீ. கோட்டூர்புரத்துல அந்த பையலுக்கு பங்களா காமிச்சே நீ. அவன் இப்ப குடியிருக்கிற பங்களா ஏது காமிச்சே நீ. மூக்காமுத்துக்கு திருவாரூர்ல பங்களா, கோபாலபுரத்துல பங்களா காமிச்சியா நீ. முரசொலி மாறனுக்கு பங்களா காமிச்சியா நீ. அமிர்தத்துக்கு பங்களா காமிச்சியா நீ. செல்வத்துக்கு பங்களா காமிச்சியா நீ. கர்நாடக மாநிலத்தின் தலைநகர் பெங்களூர்ல உன்னுடைய மகள் செல்விக்கு பண்ணை வீடும் பங்களாவும் காமிச்சியா நீ. இதெல்லாம் எந்த கணக்குல வரும்? 100 கோடி மட்டும் வரணும். அப்படியே ராஜாஜி முதலமைச்சர், அவன் பெரிய ஆளவன். அவன் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். அவன் பெரிய அறிவுஜீவி. அவன் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். நாக்குக்கு நுழையாத நம்மாழ்வார் பாசுரத்தை வீதிக்கு வீட்டுக்கும் கொண்டு வந்தவன். இந்த நாட்டில் எல்லாருக்கும் ராமாயணம் மகாபாரதம் தெரியும்னா ராஜாஜி போட்டான் வித. கல்கத்தா கவர்னர் அவன், இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், நேருவின் நெருங்கிய நண்பன். அவன் தியாகராயர் நகர்ல பசுல்லா ரோட்ல ஒரு முட்டு சந்து உள்ள ஒரு குடி வீட்டுல தான் குடியிருந்தான் முதலமைச்சர் இருந்தால. காமராஜர் முதலமைச்சர் திருமலைப்பிள்ளை ரோட்ல வாடகைக்கு குடியிருந்தார் முதலமைச்சர். காமராஜர் மறைந்தார், அந்த வீடை காலி பண்ண சொன்னான். காலி பண்ண சொல்றான். காமராஜர் வாழ்ந்த வீட்டை செய்தி கேட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி காமராஜருக்கு நினைவில்லமாக அதை மாற்றி காட்டினார். அவருக்கு ஒரு வீடு தான் இருந்தது, அது வாடகை வீட்டில் குடியிருந்தார். உங்க நிலவரம் என்ன? காமராஜர் ஆட்சிங்கிறான் தங்கபால் கிறுக்க. நிறுவத்துக்கும் பலூனுக்கும் வித்தியாசம் தெரியாத பையன். காமராஜர் ஆட்சின்னா விளையாட்டா? காமராஜர் முதலமைச்சர், மஜித்னு ஒரு மந்திரி இருந்தார். மஜித் விருதுநகருக்கு வந்துட்டார். வந்தால தலைவர் வீட்டுக்கு போகமே. நான் இப்ப திரு கலிங்கப்பட்டிக்கு வந்தா கலிங்கப்பட்டியில வீட்டுல போய் வைகோ அம்மாவை போய் பார்த்து காலில் விழுந்து கும்பிடுவேன். வைகோ வீட்டுக்கு போகணும்னு தொண்டை நினைப்பாம்ல. இங்க வந்தார், விருதுநகர் வீட்டு காமராஜர் வீட்டுக்கு போகணும்னா காமராஜருக்கு வீட்டுக்கு போனார், கும்பிட்டார். காமராஜருக்கு அம்மா சிவகாமி அம்மா கும்பிட்டாங்க. நான் மந்திரி அம்மான்னு சொன்னாங்க. பார்த்த பிறகு தெரியலையே நாங்க. உட்காரப்பான்னாங்க. உட்கார்ந்தான். அவர் சொன்னார், தலைவருக்கு சகோதரி நாகமை உங்க கூட இருப்பதா சொன்னாங்களே, அந்த அம்மா எங்கன்னு கேட்டார் மந்திரி. அவ திருக்குழாவில் தண்ணி பிடிக்க போயிருக்கா அப்பா அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சருடைய அம்மா. முதலமைச்சருக்கு வீட்டிலே தெருக்குழாவில் தான் தண்ணி பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அன்னைக்கு விருதுநகர் முனிசிபாலிட்டிக்கு 24 ரூபாய் கட்டணும் தண்ணி இணைப்புக்கு. 24 ரூபாய் கட்டி 12 மணி நேரத்துல தண்ணி வந்தாச்சு. காமராஜருக்கு வீட்டுல தண்ணி, முனிசிபாலிட்டி வாட்டர் வந்தாச்சு. அந்த குடும்பத்தில் அவங்க 2 பேருக்கும் மகிழ்ச்சி. இவர் சென்னைக்கு போயிட்டார் மஜித். காமராஜர் கூப்பிட்டு விட்டார். காமராஜர் சொன்னார், அந்த மஜித் பாய வர சொல்லுன்னு. மந்திரி மஜித் பாய் போய் நிக்கிறார் காமராஜர் முன்னாடி. மஜித் பாய், நீ நாட்டுக்கு மந்திரியா என் வீட்டுக்கு மந்திரியான்னு கேட்டார். மஜித்துக்கு கை காலெல்லாம் உதறிடுச்சு. 12 மணி நேரத்துல தண்ணி கொடுத்துட்டியாமே என் வீட்டுக்கு. கொண்ட யாராவது தண்ணி வேணும்னு அப்ளிகேஷன் போட்டாங்களா? 12 மணி நேரத்துல அந்த தண்ணி இணைப்பை துண்டிக்கலைன்னா ஒன்னு மந்திரி சபையிலிருந்து துண்டிக்கிறது தவிர வேற வழி இல்லைன்ட்டான். இதுக்கு பேர்ல நிர்வாகம்.
இந்த நாட்டுல ஒரு பெரிய தலைவர் இருந்தான், நீதி கட்சியில காலத்துல